இந்தியாவிலே கிறிஸ்தவம் ஏன் எதிர்பார்த்த அளவிற்கு வளரவில்லை என்ற ஒரு விவாதம் அடிக்கடி நடைபெறும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீடரில் ஒருவனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்ததை குறித்த செய்திகள் வரலாறுகள் எல்லாம் நமக்கு உண்டு. ஆனாலும் 2000 ஆண்டுகள் கடந்தும் கூட இந்தியாவிலே கிறிஸ்தவம் போதுமான அளவிற்கு ஒரு வளர்ச்சியை காணவில்லை. இதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டு அது சம்பந்தமான காரியங்கள் விவாதிக்கப்படுவதுண்டு. அவ்விதமாக விவாதங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்தவம் இந்தியாவிலே வளராமல் போனதற்கு காரணங்களாக முக்கியமாக கோடிட்டு காட்டப்படுகிறது எதுவென்று சொன்னால் அது உங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அரசாங்கம் சரி, நீங்க சொல்றது ரொம்ப தெளிவாக இங்கே வந்து சேர மாட்டேங்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் கிறிஸ்தவம் இந்தியாவில் வளரலன்னு சொன்னால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே நாம் இன்னும் போதிய தீவிரத்தை காண்பிக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு போதுமான முயற்சிகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. போதுமான அளவிற்கு ஆட்கள் செல்லவில்லை. எனவே நாம் விரைந்து செயல்பட வேண்டும், இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளையும் நாம் சுவிசேஷத்தினால் சந்திக்க முடியும், எப்பகுதியிலும் வாழுகிற மக்களை ஆண்டவரை நோக்கி அழைக்க முடியும் என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் கிறிஸ்தவம் இந்தியாவிலே வளராமல் போனதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுவது இயேசு கிறிஸ்துவை போதுமான அளவிற்கு, அதாவது சுவிசேஷத்தை போதுமான அளவிற்கு இன்னும் அறிவிக்கவில்லை என்பதுதான். இது ஒரு முக்கியமான காரணம் என்பது மறுப்பதற்கு இல்லை. கிறிஸ்தவம் இன்னும் வேகமாக பரவ வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும் என்றால், பாவ இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சம் சேர வேண்டும் என்றால் நாம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். போ அல்லது அனுப்பு என்ற அடிப்படையில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்வதல்ல, நாம் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும், போகணும். வெகு தூரமாக போக முடியலைன்னு சொன்னால் நம்ம பக்கத்து தெரு வரைகளும் போகணும், நம்ம சுற்றி இருக்கிற இடங்களுக்காக போகணும். இது ஒரு பக்கம் நாம் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதே வேளையில் கிறிஸ்தவம் வேகமாக வளராமல் போனமைக்கும், இந்தியாவிலே கிறிஸ்தவத்திற்கு போதுமான அளவிற்கு முக்கியத்துவம் கிடைக்காமல் போனமைக்கும், அறிவிப்பதிலே போதுமான தீவிரங்களும் வேகங்களும் இல்லை என்று சொல்லப்படுவது மட்டுமே முக்கியமான காரணம் அல்ல. பெரும்பாலும் இங்கே மறக்கப்படுகிற ஒரு உண்மை உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இந்தியாவிலே கிறிஸ்தவம் உண்மையிலேயே பிரசங்கிக்கப்படுகிறதா? இது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற கேள்வியாக இருக்கும். என்ன பிரதர் இந்த மாதிரி கேட்டுட்டீங்க, எங்கே போனாலும் இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்களே, எவ்வளவோ தொலைக்காட்சி சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் சொந்தமாக 24 hours வந்து நடத்துகிறாங்களே, எவ்வளோ கேபிள் டிவி வாயிலாகலாம் சுவிசேஷம் பரப்பப்படுகிறது, எவ்வளோ ட்ராக்ஸ் கொடுக்குறோம், எவ்வளவோ சுவிசேஷ கூட்டம் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலே கிறிஸ்தவம் பிரசங்கிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி நீங்கள் எப்படி கேட்கலாம் என்று கூட உங்களுடைய இருதயத்திற்குள்ளே கேள்விகள் எழலாம். நான் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படுவது உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின கிறிஸ்தவம் அறிவிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது, அறிவிக்கப்படவில்லை என்று கூற முடியாவிட்டாலும் கூட அறிவிக்கப்படுவதனுடைய அளவு மிக மிக குறைவு. நான் சொல்வது என்ன, உண்மையான கிறிஸ்தவம் இந்தியாவிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையானது ஒரு கிறிஸ்தவம் பிரசங்கிக்கப்பட்டால்தான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் என்னவென்பதை அந்தகாரத்தில் இருக்கிற மக்கள், பாவியிருளிலே இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது உண்மை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவத்தை நாம் உண்மையாக அறிவிக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. சுவிசேஷம் என்ற பெயரில் நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் இயேசுவை நாம் அறிவிக்கின்றோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. உதாரணமாக நீங்கள்
தற்பொழுது நாட்டிலே மிகவும் பிரபலமாக இருக்கின்ற ஒரு 5 அல்லது 10 சுவிசேஷகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர் அவர் என்று யாரையும் நான் பெயர் சொல்லியோ இல்லைன்னா மறைமுகமாக உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு ஓன் சாய்ஸ். ஒரு 10 சுவிசேஷர்களை நீங்கள் உங்களுடைய மனத்திரைக்கு கொண்டு வாங்க. அவ்வளோ பேரையெல்லாம் நாங்கள் ஞாபகம் வைக்கல பிரதர், அவ்வளோ பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி, ஒரு 5 பேரை கொண்டு வாங்க. ஒரு 5 சுவிசேஷகர்களை, மக்கள் மத்தியிலே வெகுவாக அறியப்பட்டிருக்கின்ற 5 சுவிசேஷர்களை நீங்கள் மனத்திரையிலே கொண்டு வாருங்கள். மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைந்திருக்கிற 5 சபை போதகர்களை நீங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். இவர்கள் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவர்கள் எழுதியிருக்கின்ற புத்தகங்களை, பத்திரிகைகளை எல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், படித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த சுவிசேஷங்களை, எந்த பாஸ்டர்கள் எல்லாம் மனதில் கொண்டு வரப்போங்க எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கவனியுங்கள். அவர்கள் பிரசங்கிக்கின்ற அந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் உண்மையிலேயே கிறிஸ்தவ சுவிசேஷம் தானா? நல்லா கவனிங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த விதமாக இல்லாவிட்டாலும் இதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? மேடைகளில் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கின்ற பொழுது எவற்றை பிரசங்கிக்கிறார்கள்? தொலைக்காட்சி வாயிலாக அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கே எதை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். வேதத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவம் பிரசங்கிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விடைகளை கண்டுகொள்ள முடியும். ஆனால் கவனித்து பார்க்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒருவர் பேசுவது, நல்லா கவனிங்க, ஒருவர் பேசுவது, ஒருவர் அறிவிப்பது, ஒருவர் சொல்லுவது சரியான சுவிசேஷமா, சரியான தேவனுடைய வார்த்தைகளா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். தெரியாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சிலர் சொல்லுவார்கள், எப்படியோ இயேசுநாதரை அறிவிக்கிறார்களே, அந்த அளவில் we must be very happy. ஏதோ அவங்க ஆண்டவரை பற்றி 4 வார்த்தைகள் சொல்கிறாங்களே, அது போதும். தவறுதலாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவார். சிலர் தப்பிதமான நோக்கங்களோடு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுவார், எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், இயேசு அறியப்படுகிறார், அந்த விதத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லுவார். அது ஏதோ எப்படி வேணுமானாலும் இயேசுநாதரை பற்றி அறிவிக்கலாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒப்புதல் கொடுப்பதாக நிறைய பேர் நினைத்து விடுகிறார். இல்லை, ஒரு வருத்தத்தோடு சொல்லுகிறார். நிறைய பேர் சுவிசேஷம் சொன்னால் கூட, சுவிசேஷம் அறிவித்தால் கூட உண்மையான மனதோடு அவர்கள் செய்யவில்லை. ஆனாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை, ஏதோ ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறார்கள் என்று. அதற்காக இயேசுவை எப்படி வேண்டுமானாலும் அறிவிப்பதல்ல, எப்படி அறிவிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படித்தான் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிவிக்கப்படாததனுடைய விளைவுதான் கிறிஸ்தவம் வேகமாக மக்கள் மத்தியிலே பரவி செல்லவில்லை, பரவி செல்லாமல் போனதற்கு முக்கியமான ஒரு காரணம். பல காரணங்களிலே இது முக்கியமான ஒன்று. இந்த கடைசி காலங்களிலே நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம்தான் இது. முதலாவதாக, ஒருவர் பிரசங்கிப்பது, ஒருவர் பேசுவது உண்மையிலே கிறிஸ்தவ சுவிசேஷம் தானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுவிசேஷம் என்றால் என்ன, கிறிஸ்தவம் என்றால் என்ன, இதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இயேசுநாதரை குறித்து எல்லோரும் பேசுவார்கள் என்றால் கிறிஸ்தவ சுவிசேஷர்களோ, கிறிஸ்தவ போதகர்களோ, கிறிஸ்தவ பாஸ்டர்களோ வந்து பேசுகிற பொழுது அவர்கள் இயேசுவைத்தான் பேசுகிறார்கள், இயேசு செய்ததை குறித்தான் பேசுகிறார்கள். எனவே அதை கேட்கின்ற நாம் இவர் இயேசுவை குறித்து நன்றாக பிரசங்கிக்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் கேள்வி, இவர் உண்மையான கிறிஸ்தவத்தை போதிக்கிறாரா? இவர் உண்மையான கிறிஸ்தவத்தை உபதேசிக்கிறாரா? அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தெளிவாக அறிவிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் போதுமானதல்ல. ஆனால் குறைவான நேரங்களிலே சில காரியங்களை நாம் மிக சுருக்கமாக தியானித்து கடந்து செல்வோம். முதலாவதாக, கிறிஸ்தவம் என்றால் என்ன, அதற்கு விடையளிக்கின்ற விதமாக வேதத்திலிருந்து பல வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி அதை வாசிக்க சென்றால் அதிகமாக நேரங்கள் ஆகிவிடும். நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன். கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்தவ மதம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு விடை சொல்லுவதென்றால், கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற விடுதலையை அறிவிக்கின்ற ஒரு மதம். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற ஒரு விடுதலையை பிரதானமாக கூவி அறிவிப்பதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவினாலே மனிதனுக்கு கிடைக்கின்றதான ஒரு மிகப்பெரிய விடுதலையை குறித்து பேசுகிறது. இங்கே கூட நீங்கள் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். யோவான் 8:32 பார்க்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள். You will know the truth will make free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது 34வது வசனத்திலே, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்படுகின்ற பொழுது அங்கே எல்லா நிலைகளிலும் ஒரு பூரணமான விடுதலை கிடைக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு தெளிவாக அந்த வசனத்தின் மூலமாக அறிவிக்கின்றார். அப்படியானால் கிறிஸ்தவம் என்றால் என்ன? கிறிஸ்தவம் என்றால் என்ன? கிறிஸ்தவ செய்தி என்றால் என்ன? கிறிஸ்தவ சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்தவ போதனை என்றால் என்ன? கிறிஸ்தவம் என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற ரட்சிப்பை குறித்து பேசுவது. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான பகுதி மனிதனுக்கு இயேசுவினால் வருகின்ற விடுதலை. இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை தேவன் உங்களுக்கு கொடுத்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனுப்பப்பட்டார், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? Do you know for what purpose you have been called by God? எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை வணங்குவதற்காக அல்ல, ஆராதிப்பதற்காக அல்ல, தொழுது கொள்ளுவதற்காக அல்ல, பணிந்து கொள்ளுவதற்காக அல்ல, அவரை பாடிக்கொண்டிருப்பதற்காக அல்ல, துதித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. இவற்றையெல்லாம் உன்னதமான அந்த ஆண்டவருக்கு நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனாலும் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை குறித்து you must be very clear, you must be very particular. ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன, எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட. கிறிஸ்தவம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற விடுதலையை பெற்றுக்கொள்வது. கிறிஸ்தவம் என்றால் என்ன? இயேசுவோடு இணைந்து வாழ்வது. அல்லேலூயா. கிறிஸ்தவம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற ரட்சிப்பை குறித்து அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற ரட்சிப்பு என்பது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய. எனவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். கடைசி நபர் ரட்சிக்கப்படுகிறது வரையிலும் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்றதான தேவனுடைய வார்த்தைகள் அவனுடைய ரட்சிப்பினுடைய தேவையை அவனுக்கு வற்புறுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய அந்த செய்தி அவனுக்கு அவசியம் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீ அதை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர வேண்டும். ஒரு மனிதனை எப்பொழுது நாம் பாவி என்று சரியாக அடையாளம் காட்ட முடிகிறதோ அப்பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு அவசியத்தை அவன் உணர்ந்து கொள்ளுவான். எனவே எந்த ஒரு தேவ ஊழியமாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, எந்த விதமான பாஸ்டராக இருந்தாலும் சரி, அவர் பேசுகின்ற எந்த ஒரு வேத பகுதியும் ஒரு மனிதனை பாவி என்று காட்ட வேண்டும். அதற்காக பரிசுத்தமாக வாழ்கிறவர்களையும் பாவி என்று காட்ட வேண்டும் என்பதல்ல. ஒரு மனிதன் பாவியாக இருந்தால் அவன் தன்னை பாவி என்று அறிந்து கொள்ளுவதற்கேற்ற விதமாக இவருடைய வார்த்தைகள் உதவி செய்ய வேண்டும். அவன் தன்னை பாவி என்று உணர்ந்து நான் ஒரு பாவி என்று ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறது வரைக்கும் நான் அதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அவன் அவ்விதமாக மன்றாடாமல் மரித்தே போவான், ஆனால் நான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் சுவிசேஷம். ஏன்னா வேற எந்த நன்மையும் கொடுக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஒரே ஒரு நன்மையை கொடுப்பதற்காக ஆண்டவரால் வேறு யாரையும் அனுப்ப முடியவில்லை. மோசே கிடைக்கவில்லை, தாவீது கிடைக்கவில்லை, எலியா கிடைக்கவில்லை, எலிசா கிடைக்கவில்லை.
கிடைத்தவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஒரே ஒரு நன்மை. என்ன நன்மை? மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆகையால் தான் 1:15 1 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் came to this world to save the sinners. அல்லேலூயா. எனவேதான் யோவான் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகின்ற பொழுது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி இவர். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் என்று அறிவித்தார். இந்த நன்மையை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. எதை பேசினாலும் இயேசு கிறிஸ்துவினால் வருகின்றதான் ரட்சிப்பை குறித்து பேசுவதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ போதகராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, அவருடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவியாக அடையாளம் காட்டப்படுகின்ற பொழுதுதான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிறான். அங்குதான் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஆசீர்வாதம் வருகிறது. கிறிஸ்தவம் என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற விடுதலையை அறிவிப்பது. அல்லேலூயா. இரண்டாவதாக, கிறிஸ்தவம் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற அந்த தெய்வீக ஐக்கியத்தின் வாழ்க்கையை அறிவிப்பது. ரோமர் 8:15 வாசிக்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. ரோமர் 8:16 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் அல்லவா நீங்கள், பிள்ளைகள் என்றால் நீங்கள் சுதந்திரர்கள் அல்லவா என்று அருமையாக எழுதுகிறார். யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்தவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றது? We are given the authority to become God's children. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அதிகாரம் பெறுகிறோம். அப்போ கிறிஸ்தவன் என்னங்க சொல்லுங்க? கிறிஸ்தவம் என்றால் என்ன? ரட்சிப்பு. கிறிஸ்துவினால் வருகின்ற விடுதலை குறித்து பேசுவதுதான் கிறிஸ்தவம். அதான் கிறிஸ்தவ அறிவிப்பு, அதான் கிறிஸ்தவ சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு இறை உறவின் வாழ்க்கையை அறிவிப்பதுதான் கிறிஸ்தவம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்வின் பிரதிபலிப்பாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலக மக்கள் மத்தியிலே பிரதிபலித்து காட்டுவதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவத்திற்கு இதற்கு அப்பாலே வேறு விளக்கங்களே இல்லை என்பதை நான் தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தியாலஜி படித்து கொண்டு வந்து உங்களுக்கு இதை பேசவில்லை. கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அநேக ஆண்டுகளாக கற்றுக்கொண்டதனுடைய விளைவாக நான் ஒரு எளிய விடையை சொல்லுகிறேன். என்னுடைய உரை, இந்த பிரசங்கம், இந்த செய்திகள் ஒன்றும் தியாலஜிக்கல் பேஸ்டு கிடையாது, தியாலஜிக்கல் பேக்ரவுண்டில் வந்தது கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பின கேள்வி விளைவாக வந்தது. கிறிஸ்தவம் என்றால் என்ன? அதற்கு 3 பக்கங்கள் இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான பக்கங்கள். என்ன பக்கம்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற விடுதலை குறித்து அறிவிப்பது. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்வை குறித்து அறிவிப்பது. மூன்றாவது, இயேசுவை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்வை குறித்து அறிவிப்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்திலே சொன்னார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் யோவான் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், அதனால நீங்க எல்லாரும் இந்த வெளிச்சத்தில் நடக்கணும் அப்படின்னார். அதே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொன்னார் என்றால், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் மட்டும் போதாது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறதை எண்ணி நீங்கள் என்னை பாராட்டினாலும் மட்டும் போதாது, போற்றினால் மட்டும் போதாது. நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீங்களும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியில் எழுதுகின்ற பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவை பிரதிபலித்து வெளிச்சமாக வாழ வேண்டும். அதுதான் இந்த பூமிக்கு அவசியம். அதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தை நீங்கள் அறிந்திருக்கின்ற, பார்த்திருக்கின்ற எத்தனை சுவிசேஷர்கள் பிரசங்கிக்கின்றார்கள்? இந்த சுவிசேஷத்தை முழு வீச்சோடு எத்தனை பேர் பிரசங்கிக்கிறார்கள்? நன்றாக கவனித்து பாருங்கள். நீங்கள் யோசித்து பார்த்தால் அவங்களும் சொல்லத்தான் செய்கிறாங்க. அவங்களும் இயேசுநாதரை பற்றி பேசுகிற வேளையில் அவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்லத்தான் செய்கிறாங்க.
சில காரியங்கள் லீகலி கரெக்டாக இருக்குங்க, லீகலி சட்டப்பூர்வமாக கரெக்டாக இருக்கும், ஆனால் மாரலி கரெக்டாக இருக்காது. சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் நம்ம சாப்பிட்றவங்கள கறிவேப்பிலைன்னு சொல்கிறோம்ல. கறிவேப்பிலை எதுக்கு? கறிவேப்பிலை நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்து நம்ம சாப்பிட்றதுல அப்படி பார்த்துட்டு என்ன செஞ்சுருவோம், வச்சுருவோம். கறிவேப்பிலை நம்ம உபயோகித்தாலும் கூட அதற்கு ஒரு பெரிய பாட்டு கிடையாது நம்முடைய சாப்பாட்டில் இல்லை. அதுபோல் அநேகர் இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற ரட்சிப்பை சொன்னாலும் கூட அது அவர்களுடைய சுவிசேஷத்தினுடைய முக்கிய பகுதியாக இல்லை. அவங்க பாருங்க, ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குற வேலையில் நல்லா கவனிச்சிங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, ஜாங்கிரி கொடுக்குறாங்க, ஜிலேபி கொடுக்குறாங்க, அப்புறம் பாதாம் பால் கொடுக்குறாங்க, அப்புறம் நான் கொடுக்குறாங்க, சிக்கன் 65 கொடுக்குறாங்க, இப்படி நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற வேலை அங்கே இருக்கிறவருக்கு ரொம்ப பசியாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார், சில நேரத்தில் நமக்கு விருந்து வீடுகளுக்கு போகிற வேலை, கல்யாண வீடுகளுக்கு போகிற வேலை, இலையை போட்டு 3 கூட்டு வைக்கிற முன்னாடி நம்ம 4 முறை சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இல்லையா? சோறு வரதுக்கு முன்னாடியே, அடுத்த ஐட்டம் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், பொறுமை இழந்து இருக்கிற கூட்டெல்லாம் காலி பண்ணிடுவோம். அப்படித்தானே? ஏன்னா கொஞ்சம் பசியோட வந்திருக்கிறதுனால அதை வைக்க சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர் பசியாக இருக்கிற வேளையில் அவருக்கு முன்னாடி ஜாங்கிரி, அவருக்கு முன்னாடி ஜிலேபி, அவருக்கு முன்னாடி ஐஸ்கிரீம், அவருக்கு முன்னாடி சிக்கன் 65, அவருக்கு முன்னாடி சில்லி சிக்கன் எல்லாத்தையும் கொண்டு வச்சா அவர் என்ன பண்ணுவார், சாப்பிட்டே இருப்பார் இல்லையா? அதுக்கு பிறகு கடைசியாக நம்முடைய இந்திய வழக்கப்படி, தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி சவுத் இண்டியன் டிஷ் ஆகிய அந்த அரிசி சோறை கொண்டு வச்சா அவர் எவ்வளவுங்க சாப்பிடுவார் சொல்லுங்க? ஏற்கனவே நிறைய ஐட்டம் உள்ள போயிட்டு இதுக்கு நிறைய இடம் கொடுக்காது இல்லையா? உங்களுக்கு சோறு, அரிசி சோறு பரிமாறப்பட்டதா என்று கேட்டால் அங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆம் பரிமாறப்பட்டது, சட்டபூர்வமாக கரெக்ட். ஆனா எவ்வளவு அதை நீங்க சாப்பிட்டீங்க? நம்ம இந்தியாவில் வழக்கப்படியாக நம்ம சாப்பிடல. நம்ம வயிற்றுக்குள்ள என்ன போயிடுச்சு, ஜாங்கிரி நிறைய போயிடுச்சு, ஜிலேபி நிறைய போயிடுச்சு, ஐஸ்கிரீம் நிறைய போயிடுச்சு, சிக்கன் 65 நிறைய போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கொண்டு சோறை கொடுத்தா நம்ம எங்கெங்க சாப்பிட்றது? அதனால தானேக சுவிசேஷகர்கள், போதகர்கள் எல்லாம் இயேசுநாதரை பற்றி பிரசங்கிக்கிற பொழுது அற்புதங்களை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, அதிசயங்களை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, பொருளாதார உயர்வுகளை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, குணமாக்கு வல்லமை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, இன்னும் பல்வேறு காரியங்களை குறித்து பிரசங்கித்து விட்டு இந்த இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக உலகத்திற்கு வந்தார், அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இப்படி சொல்கிற வேளையில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பிற்காக ஒரு எதிர்பார்ப்போடு அவரிடத்தில் வருவாங்க? பொருளாதார உயர்வு சம்பந்தமான காரியங்கள், சரீர சம்பந்தமான காரியங்கள், இவைகளை நற்செய்திகளாக அறிவிக்கப்பட்டு அவையே நம்முடைய இருதயத்துக்குள் அதிகமாக போய்விட்ட காரணத்தினால உண்மையான ரட்சிப்பினுடைய செய்தி அதிகமாக நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நன்றாக கவனியுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்றால், நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்றால், எது நற்செய்தி என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறதோ அது அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைய நாட்களிலே அறிவிக்கப்படுகிறதான சுவிசேஷம், அறிவிக்கப்படுகிற போதனைகள், இவளை கவனித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் பிரசங்கிக்கிறது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் அதிகமாக பிரசங்கிக்கிறத 3 டாபிக் உள்ள நான் கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைய கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மேடைகள் மூலமாக, கிறிஸ்தவ சபைகள் மூலமாக, கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் மூலமாக அதிகமாக கேட்கிற செய்திகளுடைய தன்மை என்ன என்று கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு 3 விதங்களில் அதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கின்ற பொழுது அதிகமாக அவருடைய அற்புதங்களை குறித்து தான் பிரசங்கிக்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து தான் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுப்பது சம்பந்தமாக பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பிரசங்கிக்கப்படுகிறது. மூன்றாவதாக நாம் கவனிக்கும் பொழுது இயேசுவை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பிரசங்கிக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். நாம் எப்பொழுதுமே நம்முடைய மனம் விரும்புகிற, நம்முடைய சரீரம் தேடுகிற இது தொடர்பான காரியங்களையே தேவ செய்திகளுக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறபடினாலே சில நேரங்களிலே சத்தியத்தின் அடிப்படையிலே வார்த்தைகள், வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய இருதயத்தில் இதை கேட்கறதுக்காக இங்கே நாம் வந்தோம் என்ற இதே பிரச்சனை இன்னைக்கு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார்.
ஆனால் அதுபோன்ற அற்புதங்கள் நடைபெறும் என்ற அடிப்படையிலே மறுமுறை வந்த பொழுது அவர்களுக்கு அவர் அவ்விதமாக அற்புதத்தை செய்து அவர்கள் எதிர்பார்த்தபடி அப்பங்களை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். பிரசங்கித்துக் கொண்டே இருந்த பொழுது என்ன நடந்தது? யோவான் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இட்ஸ் a very hard teaching. இது கடினமான உபதேசம். இதை எவன் கேட்பான்? இந்த காலத்தில் இதை எவன் கேட்பான்? நமக்கு எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ நெருக்கடி, எவ்வளோ பிரச்சனை, குடும்பத்தில் எவ்வளவோ சிக்கல்கள், சீரழிவுகள், பல விதங்களில் பாதிக்கப்பட்டு நாம் இங்கே உட்கார்ந்துருந்தா இந்த மனுஷன் 5 அப்பங்களை எடுத்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து இது போன்ற ஒரு ஆறுதலான காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்த்தால் இவரோ பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். இதை எவன் கேட்பான் அப்படி சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்களாம்? நாம் போயிடுவோம், நாம் வந்த நோக்கம் வேற, நாம் கேட்க வந்தது ஒன்று, இங்கே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருப்பது இன்னொன்று என்று சொல்லி போய்விட்டார்கள் இல்லையா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவே அவடத்தில் கேட்பாங்க, கடைசியாக இருந்தவங்கள்ட்ட, என்னப்பா எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் போகலையா? அப்படி கேட்கும் பொழுது அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. ஏனென்றால் கிறிஸ்தவ கூட்டங்கள் என்றால், கிறிஸ்தவ போதனைகள் என்றால், கிறிஸ்தவ பிரசங்கங்கள் என்றால் இப்படி பேசுவதுதான், இப்படியாக கேட்பதுதான் என்று ஒரு தவறான பாரம்பரியம் உருவாகி அதுவே கிறிஸ்தவ முறையாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அது பிப்ளிக்கலி நாட் ரைட், வேதத்தின்படி சரியல்ல. அருமையானவளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கிற எந்த ஒருவராக இருந்தாலும் சரி, அவருடைய செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினாலே வருகின்ற ரட்சிப்பை குறித்து எவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுகிறார் கவனியுங்கள். அவர் எதை போதித்தாலும் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்வை குறித்து எவ்வளவு போதிக்கிறார் அதை கவனியுங்கள். அவர் என்ன பிரசங்கித்தாலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை குறித்து எவ்வளவு வற்புறுத்தி பேசுகிறார் என்பதை கவனிங்கள். இந்த 3 காரியங்களையும் மிக மிக வாஞ்சையோடும் ஆர்வத்தோடும் அழுத்தம் கொடுத்து ஒருவர் பிரசங்கிக்கவில்லை என்றால் அவர் பிரசங்கிப்பது கிறிஸ்தவ சுவிசேஷம் அல்ல, அது கிறிஸ்துவை குறித்த ஒரு சொற்பொழிவு. ஜனங்களுக்கு தேவை சுவிசேஷம். சுவிசேஷத்திற்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது, இறை உறவு இருக்கிறது, இறை பிரதிபலிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் உங்களிடத்திலே கிறிஸ்துவினால் வந்த ரட்சிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களிடத்திலே கிறிஸ்தவம் இருப்பது உண்மை என்றால் அதனுடைய அடையாளமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்களை ஆராதித்து இருக்கலாம், பாடி இருக்கலாம், போட்டி இருக்கலாம், புகழ்ந்திருக்கலாம், பலவிதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், அந்த கிறிஸ்தவம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, பாவத்தினுடைய தாக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் செய்வதற்கு ஏன்றவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களிடத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறது. இரண்டாவதாக, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை கோயில்களிலே வந்து பார்க்கிறவர்களாக அல்ல, உங்களையே கோயில்களாக நீங்கள் பார்த்து அந்த கோயிலுக்குள் இயேசுநாதரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள் இன்னும் நீங்கள் ஆண்டவரை பார்க்கவில்லையா? நீங்கள் எவ்வளவுதான் ஆராதித்திருந்தாலும் சரி, எவ்வளவுதான் போற்றி புகழ்ந்திருந்தாலும் சரி, இன்னும் உங்களுக்குள்ளே கிறிஸ்தவம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனுக்குள்ளே கிறிஸ்தவம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் கிறிஸ்தவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கிறிஸ்தவம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலேயே ரட்சிப்பை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்குள்ளே கிறிஸ்தவம் இருந்தால் அந்த கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாகிய இறை உறவிலே அவன் வாழ வேண்டும். கிறிஸ்தவனுக்குள்ளே கிறிஸ்தவம் இருந்தால் அவன் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ வேண்டும். இந்த 3 அம்சங்களும் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை நீங்களும் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள், நானும் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த 3 எனக்குள் இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் என்ற பெயரில் இருந்தாலும் கிறிஸ்தவம் என்னிடத்தில் இல்லை, கிறிஸ்து என்னிடத்தில் இல்லை. எனவே சுவிசேஷம் என்னிடத்தில் வேலை செய்யவில்லை என்ற அர்த்தம். இந்தியாவில் ஏன் கிறிஸ்தவம் வளரவில்லை என்றால் 3 தலைப்புகளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வேறொரு பக்கத்திலிருந்து. முதலாவதாக, கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளம் காண்பிக்கின்றவர்கள் கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் காலையில் கூட ஒரு சிறு கட்டுரை எழுதுகின்ற பொழுது எழுதினேன், கிறிஸ்தவத்தை இன்றைய கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்களாக தங்களை எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால், கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்,
கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தவறாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் இன்னது என்பதை புரிந்து கொண்டிருந்தால் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனை எதிர்க்கலாம், அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிறிஸ்தவத்தை ஒருவர் எதிர்க்கவே முடியாது. அல்லேலூயா. நான் சொன்னவைகளை மறுக்கலாம், நான் போதித்தவைகளை மறுக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்ற விசேஷம் ஏதாவது இருந்தால் அதை ஒருவரும் மறுக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் வாயினாலே பேசுகிறார்கள், மையினாலே எழுதுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டி. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் தம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த கூட்டத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒவ்வொரு கூட்டங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? நீ ஆண்டவரை விசுவாசி, நீ ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய். இல்லை என்றால் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பங்காளர் திட்டங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஜெப கூடுகைகளுக்கு வாருங்கள், திறப்பின் வாசல்களுக்கு வாருங்கள், ஜெப கோபுரங்களுக்கு வாருங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எனவே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இது போன்ற காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஜீவனியருடைய சார்பாக நடைபெறுகிற இந்த கூடுகையிலே வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இந்த ஜீவனுடைய கூடுகையிலே வந்து கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு கடவுளிடத்திலிருந்து ஒரு விசேஷ அனுகிரகம் கிடைக்குமா? நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு ஆண்டவர் உங்களை அளித்திருக்கிறார். ஆனால் பாரம்பரியமாக மரபு சார்ந்தே நாம் இன்னும் விசுவாசித்தால் ஆசீர்வாதம், விண்ணப்பித்தால் ஆசீர்வாதம், பணம் கொடுத்தால் ஆசீர்வாதம், ஆண்டவரை ஆராதித்தால் ஆசீர்வாதம், இந்த விதமான சிந்தனைகளை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டிராமல் இன்று ஆண்டவர் எதை விரும்புகிறார், இன்று ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அந்த திருவுள சித்தம் என்ன, இன்று ஆண்டவர் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நாள் ஏசாயா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன்? whom shall I send? who will go for my purpose? யார் எனக்காக போவான்? என்னை வழிபட நிறைய பேர் இருக்கிறான், காணிக்கை கொடுக்க நிறைய பேர் இருக்கிறான், பணிந்து கொள்ள நிறைய பேர் இருக்கிறான், பலியிட நிறைய பேர் இருக்கிறான், ஜெபம் பண்ண நிறைய பேர் இருக்கிறான், பக்தியாக நடந்து கொள்ள நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் இவர்களில் ஒருவரை என்னால் அனுப்ப முடியவில்லை, இவர்களை என்னுடைய காரியமாக நான் அனுப்ப முடியவில்லை. ஆனால் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான இந்த சமுதாயத்திற்கு, வழி விலகி போய்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு, தேவனுடைய உண்மையான நியாயங்களை அறியாமல் தன்னுடைய மனதின்படி ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு என்னுடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு நான் ஒருவனை தேடுகிறேன், யாரை நான் அனுப்புவேன்? அப்பொழுதுதான் ஏசாயா சொன்னா, ஆண்டவரே என்னை அனுப்பப்பா, நாங்கள் இருக்கிறோம் ஐயா, வேற யாரும் வரலன்னா நான் வரேன் ஆண்டவரே, என்னை அனுப்புவோம். ஆண்டவர் அவனை அனுப்பினான். அவன் அனுப்பப்படுவதற்கு தகுதியற்றவனாக இருப்பதை தேவன் அவனுக்கு முதலாவது அறிவித்தார். அவன், ஐயோ நான் பாவியான மனுஷன் அல்லவா, அசுத்தமான உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிறவன் அல்லவா, பரிசுத்தமான ஒரு தேவனை காண்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது, ஐயோ நான் அழிந்தேன். அப்படி அவன் கூக்குரலிட்டான். இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள் வருகிறவனை கொண்டுதான் நான் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி அவனை பலிபீடத்தில் எரிந்து கொண்டு ஒரு தலையை கொண்டு சொட்டு அவனை பரிசுத்தமாக்கினார். அப்பொழுதுதான் அவனுடைய காதுகளிலே ஆண்டவர் தம்முடைய ஆதங்கத்தை சொன்னார், ஏசாயாவே யாரை நான் அனுப்புவேன்? முரட்டாட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களிடத்திலே பேசுவதற்கு, உண்மை வெளிச்சத்தை அறியாமல் இருளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களிடத்தில் பேசுவதற்கு யாரை அனுப்புவேன்? உண்மையான பக்தி என்றால் என்ன, உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன, உண்மையான இறை வெளிச்சம் என்றால் என்ன என்பதை அறியாதபடிக்கு இந்த ஜனங்கள் ஒரு தவறான பக்தியில் மூழ்கி கிடக்கிறார்களே, இவர்களுக்கு உண்மையை சொல்வதற்கு யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும் ஆண்டவரே. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கூடுகையிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்களை தேவன் ஆசீர்வதிக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் கடந்து போன காலங்களில் நிறைய ஜெபம் பண்ணி பார்த்தோம். நாம் ஜெபித்த ஜெபங்கள் அளவிற்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் வரல. நாம் நிறைய காணிக்கை கொடுத்திருக்கிறோம், நாம் கொடுத்த காணிக்கை அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் வரல. நாம் நிறைய ஊழியம் செய்திருக்கிறோம், ஊழியம் செய்த அளவிற்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் வரவில்லை. காரணம் என்னவென்றால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தினுடைய எதிர்பார்ப்பு இந்த மணிவேளையிலே என்னவென்பதை நம்மில் அநேகர் அறியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, உண்மையான ஒரு கிறிஸ்தவத்திற்கு ஒரு அடையாளமாக உன்னை நான் காண்பிக்க வருகிறேன், வருகிறாயா? உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பிரார்த்தனைகள் மூலமாக மட்டுமல்ல, ஜெபக்கூடுகள் மட்டுமல்ல, உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒருவனை சாட்சியாக காண்பிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் நிறைந்த சமுதாயத்திலே
உண்மையான கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பார்க்க முடியவில்லை. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை மற்றவர்கள் பார்க்கவில்லை. எனவே ஆண்டவர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த நேரத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் என்னை அனுப்பு. ஆண்டவரை ஒரு சாட்சியாக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறேன். எதை கொண்டு வந்தேன், எதை கொண்டு போகப் போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலே ஓடினேன், விரைந்தேன், வேகமாக செயல்பட்டேன். என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைத்தது? நான் வாழ்ந்து வீழ்வதற்கு முன்பாக உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி நான் சாகிறேன். ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று நாம் சொல்லுவோம் சொன்னால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா? வெறும் சுவிசேஷ அறிவிப்பல்ல. இயேசுநாதர் அற்புதம் செய்கிறார், இயேசுநாதர் அதிசயம் செய்கிறார் என்று சொல்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், என்னுடைய சுபாவங்களை கவனித்து பாருங்கள், என்னுடைய செயல்களை கவனித்து பாருங்கள். You will see that Jesus is alive in my life. Jesus living with me. அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சவால் விட்டு வாழ்கிற ஜனங்கள் தான் இன்றைக்கு அவசியம். அதில் அநேகர் இல்லை. நீங்கள் ஒருவராது எழும்பி வருவீர்கள் என்று சொன்னால் God will be more happy. அதுதான் ஆண்டவருடைய இன்றைய இதய துடிப்பு, அதான் இன்றைய தேவ அழைப்பு. அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவிற்கு கொடுத்த அழைப்பை தான் இன்றைக்கும் திருச்சபைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? யாரை நான் அனுப்புவேன் சொல்கிற பொழுது அறிவிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை சாட்சியாக வாழ்ந்து காட்டுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 11:1 அழகாக சொல்வார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். தகப்பன் பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு சொல்ல வேண்டும், என் அன்பு பிள்ளைகளே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். தாய்மார்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும், பிள்ளைகளே, நான் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாழ வேண்டும். நாம் சபை மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஐயா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என் அருமையான சபை மக்களே என்னை பின்பற்றி வாருங்கள். அந்த அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? We must be very sure that we are the Christ. ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதை குறித்த நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்தியாவில் கிறிஸ்தவம் ஏன் எதிர்பார்த்த அளவு வளரவில்லை என்றால், போதுமான அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்பது மட்டுமே முக்கிய காரணம் அல்ல. இன்னும் அதிகமாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சின்ன கேள்வி உங்களுக்குள் எழுப்பி சிந்தியுங்கள். நாம் இன்னும் நிறைய அறிவிக்கணும், அவசியம் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அறிவித்த அளவிற்கு விளைபலன்களை கண்டோமா? நாம் நடத்தின இத்தனை கூட்டங்களுக்கு தக்கபடியான ஒரு அறுவடையை கண்டோமா? இத்தனை மிஷனரி ஸ்தாபனங்கள் எழுப்பப்பட்ட அளவிற்கு கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்ததா? இத்தனை மேடைகளிலே பிரசங்கிக்கப்பட்ட அளவிற்கு கிறிஸ்தவ மக்களால் கவர்ச்சிக்கப்பட்டதா? இத்தனை தொலைக்காட்சி சேனலை வைத்து இரவும் பகலும் கிறிஸ்தவத்தை குறித்து போதிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, நாம் செய்த அளவிற்கு நமக்கு பலன் கிடைத்ததா? 1000 மரங்களை நட்டு அதில் ஏராளமான கனிகளை நாம் பார்த்திருக்க வேண்டும், பார்க்க முடியவில்லை. ஆனால் நாம் நட்ட சில மரங்களாவது கனி கொடுத்ததா? விதை விதைத்தோமே, நீர் பாய்ச்சினோமே, வேலி அடைத்து காத்தோமே, என்ன பலன் கிடைத்தது? நாம் செய்த ஊழியத்தின் அளவிற்கு விளைபலனை கண்டோமா? சிந்தித்து பாருங்கள். காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பது வெறுமனே பிரசங்கிக்கப்பட்டு மட்டும் மக்களுக்கு அறியப்படுவதல்ல, அது பிரசங்கிக்கப்பட்டு அது வாழ்க்கை முறையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் கிறிஸ்தவம் சரியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்வு பிரசங்கிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்க்கை பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நாம் கேட்கின்ற பிரசங்கங்கள் என்ன? 3 காரியங்களை சொன்னேன். 1, பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கங்கள் எல்லாம் அற்புதங்கள் தொடர்பானவைகள். மேடைகளாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, ஜனங்கள் பெரும்பாலும் இயேசுநாதர் என்றால் கேட்டுக்கொண்டிருப்பது என்ன? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இதனால் தான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில விரக்தி அடைந்து விட்டார்கள். இயேசு அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்தார்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார்களே. நான் எவ்வளவு விசுவாசித்தேன், எவ்வளவு அழுதேன், எவ்வளவு கூப்பிட்டேன், ஏன் இயேசு எனக்கு செய்யவில்லை? ஏனென்றால் இயேசுநாதர் என்றால் அவரை ஒரு மேஜிக் மேக்கர் போல, ஒரு மேஜிக் மேன் போல நாம் காண்பித்து விட்டோம். இயேசுநாதர் அற்புதங்கள் செய்தது உண்மை, அதிசயமான காரியங்கள் செய்தது உண்மை. மரித்தோரையே உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், காற்றையும் கடலையும் அடக்கினார், எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு அற்புதங்களை செய்வது உண்மை. அதற்கு என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் கூட நான் சாட்சியாக காண்பிக்க முடியும்.
ஆனாலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களை என்கரேஜ் பண்ணுகிறதோ டிஸ்கரேஜ் பண்ணுகிறதோ எனக்கு தெரியாது. இயேசுநாதர் எத்தனையோ அற்புதங்களை அன்றும் செய்தார், இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆனாலும் எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்வதற்காக வந்தேன் என்று இயேசு சொல்லவே இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? அனைவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்வதற்காக நான் வந்தேன் என்று சொல்லவில்லை. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பார்க்க நேர்ந்தது. சில நேரங்களில் இன்றைய நாட்களில் ரொம்ப போர் அடித்தா கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கலாம். கொஞ்சம் ஹியூமராக இருக்கும், கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். சிரிப்புக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் இன்றைய கிறிஸ்தவ சேனல் ஏதாவது ஒன்றை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறத பார்த்தாலே சிரிப்பு வராதவனுக்கும் வரும். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஒரு ஐயா பேசிகிட்டு இருந்தார். அவர் முழு சேனல்லையே சொந்தமாக வச்சுருக்கிறார். அவர் பேசினார், 20 கோடி ரூபாவில் கோயில் கட்டுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். இவ்வளவு காலகட்டத்துக்குள்ளாடி இவ்வளவு பணத்தை கொடுக்கணும். அப்பொழுது கடவுள் இதை குறித்து என்னிடத்தில் பேசுகிற பொழுது 2 வாக்குறுதிகளை கொடுத்தார். ஒன்று என்ன தெரியுமா? இந்த 20 கோடி திட்டத்திற்கு உதவி செய்கிறவர்களுக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று, பரலோகத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. என்ன? they will have a great portion in heaven. அடுத்தது என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு அற்புதம் தேவைப்படுகிறதோ அந்த அற்புதத்தை அவர் செய்வார். உதாரணமாக, வியாதி உள்ளவங்க அவங்க வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாதவங்க இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களாக இருந்தால் வேலை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் கல்யாணம் நடக்கும். பிள்ளை இல்லாதவங்களாக இருந்தால் பிள்ளை கிடைக்கும். ஏன்னா யாருக்கு இந்த நேரத்தில் என்ன அற்புதம் தேவையோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இதையெல்லாம் கேட்டுட்டு கிறிஸ்தவ மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். என்னை அறிந்த என்னுடைய புத்தகத்தை படிக்கிற வாசக பெருமக்கள் கூட அதை கொடுத்து விட்டு என்னிடத்துல சொன்னார்கள். சிரிப்பும் வருகிறது, வேதனையும் வருகிறது. சிரிக்கவா அளவா என்று தெரியவில்லை. ஐயா, இந்த வேதாகமத்தை எத்தனை வேதாகமத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? எத்தனையோ பேருடைய கைகளில் எத்தனையோ வேதாகமம் இருக்குது. இவர் சொன்னதை இந்த வேதாகமத்தில் உறுதிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வசனம் இருக்குதான்னு எந்த கிறிஸ்தவனா யோசித்து பார்த்தாங்களா? ஆண்டவர் எங்கேயா சொல்லியிருக்கிறார், ஐயா காணிக்க கொடுத்தா நான் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தர வேண்டும். இந்த கூட்டத்தில் யாராவது அப்படி ஒருவர் இருந்தால் எழுந்து சொல்லலாம், தைரியமாக சொல்லியிருக்கார். வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா நீ காணிக்க கொடுத்தா உன் வீட்டுக்கு அடுத்து ஒரு அற்புதம் நடக்கும்னு? என்ன காணிக்க அற்புத வியாபாரியா இயேசுநாதர்? நிறைய காரியங்களை நம்ம தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மக்களை முட்டாளாக்கும் தனமாக நிறைய காரியம் நடந்து கொண்டு. ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் எதிர்கேள்வியை கேட்க மாட்டாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யார் என்ன சொன்னாலும் ஏன் எப்படி என்ற கேள்வி இல்லாமலே நம்புவதற்கு கிறிஸ்தவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறதை நான் கேட்ட பொழுது எனக்கு ஏராள கேள்வி எழுந்தது. இப்படியெல்லாம் பைபிளில் இல்லையே, ஆனால் இவர் பிரசங்கிக்கிறாரே, இவருடைய தரிசனத்திலே வந்த அந்த இயேசுநாதர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுவார். 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 4-5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் அறிவியாத ஒரு இயேசுவை அவள் அறிவித்தாள், நாங்கள் பிரசங்கியாத ஒரு சுவிசேஷத்தை அவள் பிரசங்கித்தாள், நாங்கள் அறிவிக்காத ஒரு வல்லமை அவர் பெற்றுக்கொண்டாள் என்று எழுதுவார். எனவே அருமையால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை குறித்துதான் பேசுகிறார்கள். நல்ல கவனிங்க, இயேசுநாதர் எத்தனை அற்புதங்களை செய்தார். என்றைக்காவது ஒரு நாள் அவரோ இல்லைன்னா அவருடைய சீடர்களோ அற்புதம் பெறுவதற்காக வாருங்கள் என்று யாரையாக அழைத்தது உண்டோ? யாராவது பதில் சொல்ல தயாராக இருக்கிறீங்களா? எவ்வளோ அற்புதம் செய்தார். அற்புதங்களை பெற வாருங்கள் என்று யாரையாவது அழைத்தாரா? அழைக்கவே இல்லை. எதற்காக அழைத்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு இணைந்திருந்து என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? then you will have rest. இதைத்தான் சொன்னார். வாசித்து பாருங்கள் மத்தேயு 11:28. எனவே அற்புதங்களை ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் அற்புதங்களை குறித்து அறிவிப்பதல்ல சுவிசேஷம். காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை குறித்து பேசி இயேசுநாதர் அற்புதம் செய்கிறார் என்றால் எல்லா மதத்திலும் அந்த போதனைகள் இருக்கிறது.
நான் இயேசுநாதர் அற்புதம் செய்கிறான் என்று பிரசங்கித்தால் இன்னொரு மதத்தவன் சொல்லுகிறான் எங்க மத கடவுளும் அற்புதம் செய்கிறான். நான் இந்த ஜெபக்கூடுகைக்கு வந்தால் அற்புதம் நடக்கும் என்று சொன்னால் அவன் சொல்லுகிறான் நாங்கள் நடத்துகிற அந்த தொழுகைக்கு வந்து பாருங்க, இந்த சாமியார் இடத்துல வந்து பாருங்க, இந்த சன்னியாசி இடத்துல வந்து பாருங்க, இந்த சுவாமிஜி இடத்துல வந்து பாருங்க, அவரும் பெரிய பெரிய அற்புதம் செய்வார். எனவே இயேசுநாதர் என்னென்ன செய்வார் என்று நான் சொல்லுகிறதெல்லாம் அவனும் செய்வார்னு சொல்ல முடிகிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுநாதர் ஒன்றை இந்த உலகத்திற்கு கொடுக்க வந்தார், செய்ய வந்தார். அதை இந்த உலகத்தில் வேறு யாரும் கொடுப்பதாகவும் சொல்லவில்லை, செய்வதாகவும் சொல்லவில்லை. அது என்ன தெரியுமா? That is what is called salvation. மனிதன் விடுவிக்கப்படுவது, மனிதன் ரட்சிக்கப்படுவது, இதை வேறு யாரும் சொல்லல, எந்த மதமும் சொல்லல. எல்லா மதங்களும் மனிதனுடைய உடல் ரீதியான தேவைகளை குறித்து, வாழ்வு ரீதியான தேவைகளை குறித்து பேசுகிறது, அதை தரவேன் என்று வாக்களிக்கிறது. ஆனால் இயேசு ஒருவர் தான் ரட்சிப்பை குறித்து பேசினார். எனவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அற்புதங்களை குறித்து பேசக்கூடாது என்பதல்ல, நானும் பேசுவேன். நானும் சந்திக்கிற அநேக இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்வேன். ஆனால் தட் இஸ் நாட் த காஸ்பல். அது சுவிசேஷம் அல்ல. அதை அறிவிப்பதற்கு அப்போஸ்தலர் அழைக்கப்படவில்லை, அதை அறிவிப்பதற்கு சீல் அழைக்கப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் கற்பனை செய்த அந்த சுவிசேஷர்களை எல்லாம் மனத்திரைக்கு மறுபடி கொண்டு வாருங்கள். இவர்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுடைய பிரசங்க செய்தியினுடைய பின்னணி எல்லாம் எதை தொடர்பாக இருக்கிறது? அற்புதர் 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 என்று அவரை அற்புதராகவே காண்பித்தோம். எனவே தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் வளரவில்லை. ஒரு மனிதனுக்கு அவர் மிக முக்கியமாக எதற்கு தேவைப்படுகிறார் என்பதை மனிதனுக்கு சொல்லாத காரணத்தினாலே அவன் இங்கேயும் அற்புதத்தை தேடுகிறான், இங்கு கிடைக்கவில்லை அங்கே போய் தேடி பார்க்கிறான். எடத்துவாவுக்கு போனால் நன்மை வருமா, வேளாங்கண்ணிக்கு போனால் நன்மை வருமா, மேல்மருவத்தூருக்கு போனால் நன்மை வருமா, திருப்பதிக்கு போனால் நன்மை வருமா என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு திருப்பதியில் கோடி கோடியாக கொட்டுறாங்களே. சமீபத்தில் கந்த சஷ்டி என்று சொல்லப்படுகிறதான திருச்செந்தூரில் ஒரு திருவிழா 2 நாளில் 80 லட்சம் ரூபாய் காணிக்க விழுந்துங்க. ஏன் மக்கள் கொடுக்குறாங்க? சரியாக கொடுக்குறாங்களா சரியில்லா கூட ஒரு நம்பிக்கை தானே. அப்போது நம்முடைய எல்லைகளுக்கு அப்பாலும் பலருக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் எந்த எல்லையிலும் சொல்லப்படாத ஒன்று என்னவென்றால் மனிதனுடைய வாழ்வினுடைய ரட்சிப்பை குறித்து. மனித வாழ்வினுடைய நன்மைகளுக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் தடைகளாகவும் இருப்பது மனிதனுக்குள் அவரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாவம்தான். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதை குறித்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்கிறார். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். எனவே அற்புதங்களை குறித்த பிரசங்கங்கள் எல்லாம் சுவிசேஷ பிரசங்கங்கள் அல்ல. இதை குறித்து வேதத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஆதார வசனங்களும் இல்லை. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்படுகிற இடங்களிலே அதிகமாக நாம் கேட்க நேரிடுகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு நீ எவ்வளவுக்கு கொடுக்கிறியோ அவ்வளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். What extent you are giving to God, to that extent you will be given by God. To that extent you will be blessed by God. கடவுளுக்கு கொடுப்பதின் அடிப்படையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது தொடர்பான பிரசங்கங்கள் தான் அதிகமாக இருந்தது. பெரும்பாலான திருச்சபைகளில் கூட கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி காணிக்கை கொடுப்பது தொடர்பாக அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. தசமபாகங்கள் கொடுக்கப்படுவதும் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்கு சென்றால் பிரதானமான போதனையே தசமபாகமாகத்தான் இருக்கிறது. சுவிசேஷங்களை பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான சுவிசேஷர்கள் பங்காளர் திட்டங்கள் என்ற பெயரிலே ஏராளமான திட்டங்களை உருவாக்கி, நீங்கள் இவ்வளவு தொகையை கொடுத்தால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், கடவுள் பரலோகத்திலிருந்து நன்மை அனுப்புவார். அதாவது நீங்கள் கொடுக்கின்ற அடிப்படையில் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அருமையானவர்களை, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் சராசரியாக அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, அவன் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை, அவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அவரிடத்தில் கேட்குறார், நீ எனக்கு ஏதாவது தேவையானதை கொடுப்பா, நான் என்ன விரும்புகிறேனோ அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க. அவன் என்ன கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்களா. என்ன கொடுக்க முடியும்? யூ cannot give anything to God. கடவுளுக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க முடியாது. சங்கீதம் 16:2-3 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுவான், என் செல்வங்கள் உமக்கு வேண்டியதாயிராமல் இந்த பூமியில் வாழுகிற பரிசுத்தவான்களுக்குத்தான் தேவையாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஊழியங்கள் தாங்கப்பட வேண்டும், சபைகள் ஆதரிக்கப்பட வேண்டும்,
இறைப்பணி செயல்பாடுகளுக்கு ஜனங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். ஆனால் இதை அடிப்படையாக வைத்து தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று எண்ணினால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற செயல். கர்த்தருக்கு கொடுப்பதினாலே ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை. ஆனால் கொடுத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்ற அடிப்படையிலே பிரசங்கித்து அதன் அடிப்படையிலே ஜனங்களை கொடுக்க தூண்டுவதினாலே அங்கே உண்மையான ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. இன்றைக்கு பெரும்பாலான சுவிசேஷர்களும் பெரும்பாலான மிஷனரி இயக்க தலைவர்களும் கூட நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எனவே இன்றைக்கு பெரும்பாலான வியாபாரிகள், பெரும்பாலான தொழிலதிபர்கள் எல்லாம் ஊழியங்களுக்காக ஏராளமாக கொடுக்கிறார்கள், மிஷனரிகளுக்காக ஏராளம் கொடுக்கிறார்கள், சபைகளை கட்டி கொடுக்கிறார்கள், பல்வேறு ஸ்தாபனங்களுக்கு தாங்குகிறார்கள். ஆனால் தங்களையோ ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. தங்களிடத்திலே ஆண்டவர் உண்மையாக என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அதை கொடுக்கவில்லை. யோவான் 15:16 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாம் எனக்கு காணிக்கை கொடுப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லாமல் என்ன சொன்னார்? நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், அதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கு வியாபாரம் செழிப்பாக இருந்தால் நான் ஆண்டவருக்கு மிகுதியான காணிக்கைகளை கொடுக்க முடியும். எனக்கு நல்ல வருமானம் வந்தால் நான் ஒரு கோயிலை கட்டி கொடுக்க முடியும். தமிழகத்தில் இருக்கின்ற ஏராளமான கிறிஸ்தவ கோயில்கள் கட்டப்படுவதற்கு தேவையாக இருந்த நிதியிலே பெரும்பான்மையான நிதியை கொடுத்தவள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் எழும்பியிருக்கிற ஏராளமான ஆலயங்களுக்காக வாரி வழங்கின அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவில்லை. எல்லாரும் என்று நான் சொல்ல வரவில்லை, பெரும்பான்மை என்று சொல்லுகிறேன். வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பணிகளுக்கு தென்னிந்திய மக்கள் தாராளமாக வழங்குவது உண்மைதான். வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஏராளமான ஊழியங்களுக்கு தேவையான செலவினங்களிலே பெரும்பாலான பகுதி தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்களிடத்தில் தான் சென்று சேர்கிறது. ஆனால் அங்கு ஆத்தும ரட்சிப்பிற்காக நடைபெறுகிற பணிகளுக்கு செலவிடப்படுகிற பெரும்பாலான தொகையை கொடுத்த இவர்களில் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. தங்களை ஒப்பு கொடுக்காமலே ஊழியங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும், தாங்க வேண்டும், நான் அதை இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாவற்றை விட ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மைத்தான் கேட்டார் ஆண்டவர். ரோமர் 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். That is a meaningful worship. That's a meaningful service. உங்களை நீங்கள் கொடுக்கணும். உங்களை கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பில்லை. பாஸ்டர்கள் அங்கீகரிப்பார்கள், சுவிசேஷர்கள் அங்கீகரிப்பார்கள், மிஷனரி ஸ்தாபன தலைவர்கள் உங்களை பாராட்டி அங்கீகரிப்பார்கள். ஆனால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது உங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்தார். வட இந்தியாவில் நடைபெறுகிற ஆத்தும ரட்சிப்பு பணிகளுக்காக வாரி வழங்குகிற நம்மை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆனால் தென்னிந்திய ஆத்துமாக்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட அடையாளத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ரட்சிப்பிற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நான் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நான் அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்காமல் காணிக்கைகளை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் ஊழியர்களால் பாராட்டப்படுவேன், ஆண்டவரால் பாராட்டப்பட மாட்டேன். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் பக்தியுள்ள மக்களை பார்த்து, தாராளமாக காணிக்கை கொடுத்த மக்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசினார், இனி வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். என்ன சொல்ல வருகிறேன்னா, நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டு எனக்கு காணிக்கை தருவதை நான் விரும்பவில்லை. இதை அடிப்படையில் தான் மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் எழுதப்பட்டது. மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 3 வசனம் மட்டும் சுட்டி காட்டப்படுகிறது. நீ தசமாக கொடுப்பாய், வானத்தினுடைய பலகணிகள் எல்லாம் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமல் உனக்கு கொடுக்கப்படும் என்று. ஆனால் அதற்கு முந்தின அத்தியாயங்கள்லாம் என்ன சொல்லுகிறது? மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை எனக்கு உகந்ததல்ல, உங்களை நான் அங்கீகரிக்கவில்லை என்றால் உங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2-13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ என்னுடைய வழியில் நடக்கவில்லை என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தா கூட உன்னை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கோபத்தோடு சொல்லுகிறார். அருமையானவளே, கிறிஸ்தவம்
காணிக்கை கொடுப்பது தொடர்பாக போதித்து கொண்டிருப்பதல்ல, அதுவும் போதிக்க வேண்டும் தான். ஆனால் சுவிசேஷம் என்பது கர்த்தருக்கு நம்மை கொடுப்பது. I cannot give anything to God. மனிதருடைய கையிலிருந்து ஒன்றும் அவர் பெற முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அவர் நம்மிடத்திலிருந்து எதையும் வாங்குவதில்லை. நாம் கொடுக்கிற எதுவும் அவருக்கு தேவையில்லை. அவர் எல்லா விதத்திலும் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன? கனிகளை எதிர்பார்க்கிறார். அவரை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகின்ற விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நான் அவருக்கு கொடுக்காமல் மிச்சம் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் he will not be happy. ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதித்து கொடுத்தால் என்ன, எத்தனை சட்டைகளை வாங்கி கொடுத்தால் என்ன, எவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்தால் என்ன, அழகான இயேசு ரூபல தகப்பனை தங்க வைத்தால் என்ன, அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான் விரும்பினபடி வாழவில்லை என்றால், சகோதரிகளை காணிக்கைகளை குறித்து பேசின அளவிற்கு, கடவுளுக்கு கொடுப்பது சம்பந்தமாக பேசின அளவிற்கு நாம் கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை பேசவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முதலாவது கொடுப்பதல்ல, அவரிடத்தில் பெற வேண்டும். யூ மஸ்ட் ரிசீவ் ஃபர்ஸ்ட். அவரிடத்தில் நீ பெற்றுக்கொண்டால்தான் அவருக்கு கொடுப்பது அங்கீகரிக்கப்படும். கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும். பூமியில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் நாம் எதை வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு தகுதியெல்லாம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தராகிய தேவனுக்கு நான் எதையாகிலும் கொடுத்து அவரதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எனவேதான் லேவியராகும் 20ஆம் அத்தியாயத்தினுடைய 26 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் மோசேயின் மூலமாக சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன். I am holy, so you must also be holy. அதுக்காகத்தாயா உங்களை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுவார். மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் பிரித்தெடுத்தேன். எதற்காக? நீங்கள் எனக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முதலாவதாக சொன்னேன், பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கள் எல்லாம் அற்புதங்கள் தொடர்பான பிரசங்கங்கள். எனவே மக்கள் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பினுடைய தேவை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்கவில்லை. கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு அதிகமாக ஜெபிக்கிற வேலைகளெல்லாம் கவனித்து பார்க்கல என்றால் அவருடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. வியாதிகள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நெருக்கடியில் ஏற்படுகின்ற பொழுது அதிகமாக செபிக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுநாதரை அற்புதராகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், கொடுப்பது. முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் வேதம் சொல்லுகிறது. அவரை பெற்றுக்கொண்டீர்களா? இந்த மாலை வேளையிலே உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களில் அநேகர் ஆண்டவருக்கு நல்ல காணிக்கைகளை கொடுக்கலாக இருக்கலாம். நான் அதை சாதாரணமாக பார்ப்பதில்லை. எனக்கு 10 ரூபாய் காணிக்கை ஒருவர் கொடுத்தாலும் அதற்காக என்னுடைய இருதயத்திலே ஒரு ஆழமான நன்றி உணர்வு உண்டு. அதை நான் சாதாரண செயல் என்று சொல்லுவதே இல்லை. ஒரு மனிதன் 10 ரூபாய் கொடுக்கிறன்னா அது ஒரு பெரிய மனப்பான்மை தான். கொடுப்பதை நான் குறைத்து பேசவில்லை. ஆனால் நம்மை கொடுக்காமல் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்மை கொடுத்துருக்குறோமா? ஒருவேளை நான் சொல்ல, மாதம் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், மாதம் சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், மாதம் பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிற, மகனே நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? எனக்கு என்ன கொடுத்தாய்? சிலர் சொல்லுவாங்க, உனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனே கொடுத்தாரு, அவருக்காக நீ என்ன கொடுத்தாய்? உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் கைப்பிரதி எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பேர் கொடுக்க போகிறேன், உடனே நான் ஊழியத்துக்கு போக போகிறேன். இதெல்லாம் இரண்டாவதுங்க. நமக்காக ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவது கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய அறிவை அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பணத்தை அல்ல, நம்முடைய உழைப்பை அல்ல, நம்முடைய ஊதியத்தின் ஒரு பங்கை அல்ல, நம்மை 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 அல்லேலூயா, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற, மகன் நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? எத்தனையோ வருடங்களாக உன்னுடைய வாழ்க்கையினுடைய வட்டங்களில் நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கனி கொடுக்கிறாயா? கனி கொடுக்கத்தானே உன்னை ஏற்படுத்தினேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தை நீ பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும் என்று நான் எத்தனையோ விதங்களிலே உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். இதை நீ செய்கிறாயா? உன்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்க முடியுமா? உன்னை பார்க்கிறவர்கள் உண்மையான கிறிஸ்தவத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவர் கேட்கிறார். பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவதாக, இந்நாட்களிலே
கிறிஸ்தவம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அதிகமாக பிரசங்கிக்கப்படும் எதுவென்று சொன்னால் கடவுளை ஆராதிப்பது தொடர்பாக. பெரும்பாலான திருச்சபைகளிலே, பெரும்பாலான சுவிசேஷ மேடைகளிலே, தொலைக்காட்சிகளிலே இன்றைக்கு ஜனங்களுக்கு அதிகமாக சொல்லப்படுவதெல்லாம் நீ எப்படி துதிக்கணும், எப்படி பாடணும், எப்படி பரவசம் அடையணும், எப்படி ஆட வேண்டும், எப்படி அசைய வேண்டும், எப்படி ஆவியில் நிறைந்து அப்படியே கீழே விழணும், இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறாங்க. கடவுளை ஆராதிப்பது தொடர்பாகத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனா இந்த பிரசங்கம் பிற மதத்தவரை கவராது. இவர்கள் கிறிஸ்தவ வழியிலே ஆராதிக்கிறார்கள், நாம் நம்முடைய வழியிலே ஆராதிக்கிறோம் என்று போய்விடுவார்கள். சுவிசேஷம் என்பது கடவுளை ஆராதிப்பது தொடர்பாக பிரசங்கிப்பதல்ல. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும், பாட வேண்டும். சில நேரத்தில் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சில கூட்டங்களில் நான் பேசி முடிஞ்சோன்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆராதனை வேண்டாங்கிறீங்களா, ஆண்டவரை துதிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா, ஆண்டவரை சோதரிக்க கூடாதா? நான் அப்படி சொல்லலை. நான் நன்றாக ஆண்டவரை துதிக்கிறவன், சோதரிக்கிறவன், ஆராதிக்கிறவன், பாடுகிறவன், ஆண்டவருக்குள்ளாக நானும் பரவசம் அடைகிறவன். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்குள் ஆகின்ற பொழுது அவன் பரவசம் அடைவான். ஆனால் பரிசுத்த பின்னணி இல்லாமல் பரவசம் அடைவது அது எந்த பிரயோஜனத்தையும் உருவாக்காது. பரிசுத்தத்தினாலே நீ பரவசம் அடைய வேண்டும். பரிசுத்தருடைய ஐக்கியத்தினாலே நீ பரவசம் அடைய வேண்டும். இன்றைக்கு ஜனங்களுக்கு துதிக்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை எப்படி துதிக்கணும்னு எழுதி காட்டே இருப்பாங்க. எகிப்தியர்களுடைய தலைச்சன்களை அழித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எகிப்தியருடைய ஆறுகளை எல்லாம் இரத்தமாக மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நடந்தது நல்ல காரியமா கெட்ட காரியமா? எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க, கோவமா சீரியஸாக உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் பிரசங்கம் முடிக்க போறேன், ரிலாக்ஸ் பண்ணீங்க. இந்தியாவில் கிறிஸ்தவம் இன்னும் ஏன் போதுமானவர்கள் வளரவில்லை என்றால், ஒன்று, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இன்னொன்று, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை அறிவிக்க வேண்டிய விதமாக அறிவிக்கவில்லை. மூன்றாவது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை வாழ்ந்து காட்டவில்லை. இந்த மூன்று காரணங்களும் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது இந்தியாவில் கிறிஸ்தவம் வளராமல் போனமைக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார், மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டாய், நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்யலாம்? யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் யாவரையும் எழுந்து நிற்போம்.